ஹலோ மக்களே 108வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. கிங் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டான் மிஸ்டர் 2. அவன் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிட்டான். உடனே கோசா டென்ஷன் ஆயிட்டான். வாங்கடா ரெபல் ஆர்மி கிளம்புறோம், புரட்சி ஆர்மி இங்க இருந்து கிளம்பி ராயல் ஆர்மி அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே காரணம் குரோக்கடைல் தான். இதுல ஒரு பக்கம் லூஃபி வேற ஜெயில அடைச்சு கிடக்கான். என்ன பண்ணனே ஒன்னும் புரியல. இந்த சீனக சாக்காவை தான் காட்டுறாங்க. டேய் ரெபல் ஆர்மி நம்மள இடத்த தான் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட மெயின் நோக்கமே அலபஸ்டாவை காப்பாத்துறது தான். அதனால யாருமே பயப்படாதீங்க. நம்ம பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தடுக்கணும், நம்ம கவுண்டர் அட்டாக் போடணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாக்கா. ஒரு பக்கம் அலுபர்னாவே அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு ரெபல் ஆர்மி வேற பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. டே அழுத்தி போங்கடா, இன்னைக்கு ராயல் ஆர்மியை நொறுக்க வேண்டியது நம்மளோட வேலைன்னு சொல்லிட்டு கோசா கிளம்பி போய்கிட்டே இருக்கான். நானும் அலுபர்னாக்கு இங்க இருந்து போக போறேன் மிஸ் பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கான் குரோக்கடைல். கூட நீ வரணும் நினைச்சுன்னா வா, இல்லனா இவங்களை காப்பாத்த போறனா இந்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீயை காட்டுதான். என்னடா அந்த செல்லோட கீயான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். டே அதென்ட்ட குடுடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் வேற கெட்டு போட்டு கிடக்கா. என்ன பண்ணனே ஒண்ணும் புரியல. சடனா பார்த்தா அந்த கீ அப்படி கீழே போடுறான். அவன் கெட்ட அவுத்துட்டு அனல் வேகத்துல வாரா. அதுக்குள்ள பார்த்தா காலை வச்சு தட்டுதான். ஒரு பெரிய ஹோலே இருக்கு. கீ உள்ள போய் விழுந்துருச்சு. அந்த உள்ள விழுந்துச்சுல அங்கதான் வந்து முதலையே இருக்கு. நீ அப்படி இந்த கீ எடுக்கணும்னா ஏகப்பட்ட வழி இருக்கு. ஆனா அந்த முதல்ல கூட நீ சண்டை போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானகரா ஊர்ல இருந்து வேற அலுபர்னாக்கு போய்கிட்டு இருக்காங்க. ரெயின் பேஸ்ல இருந்து இங்க போய்கிட்டு இருந்தாங்க. இதுல எவன் ஃபர்ஸ்ட் போவான்னா அந்த ஊருக்காரன் தான் ஃபர்ஸ்ட் போக முடியும். ஆனா முடிஞ்சா நீ வேணா இவங்களையும் காப்பாத்திட்டு அவங்களையும் காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்தி பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ ஊர் மக்களை காப்பாத்த போறியா இல்லன்னா இவனுங்களை நீ காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு பெரிய முதல வருது. என்னடா ஒரு முதல்ல பெரிய பனானா மாதிரியே இருக்கு, வாழைப்பழம் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஸ்ட்ரெயிட்டா அந்த சாவியை பாத்துக்கிட்டு இருக்கு. சாவி எடுத்து முழுங்கிருச்சு. அது நாமி விவி சீக்கிரம் போ, அதை அடிச்சு நொறுக்கிட்டு அதுல இருந்து கீ எடுத்துட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கீ கிங்ல இது மோசமானது, பனானா கேட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, நான் போனோம்னா அது என்னைய சாப்பிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. கடையில் சொல்றான் என்னைய மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா கீழே போட்டேன், அதுக்கு வர இப்ப எடுத்து சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப வேற வழி இல்லைன்னு சொல்றான். வெளியே போனோம்னா அது கதையை முடிச்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் டே நம்மளால வெளியே போக முடியலன்னு தான்டா நம்ம அந்த கீயவே கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு லூஃபி பார்த்து சோரோவை கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க இங்க இருந்து முதல்ல கிளம்ப போறோம், இந்த இடமும் இன்னும் 1 மணி நேரத்துல அழிஞ்சிரும், முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் குரோக்கடைல். காலகட்டத்தில் பெராக் ஒரு இடம்லாம் இங்க தானே வச்சு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இனிமேல் அந்த இடமே இருக்கக்கூடாது, எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்க போகுதுடா, ரெயின் பேஸே அழிய போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 10 லட்சம் சிட்டிசனுக்கும் 4 பைரட்ஸுக்கும் இனிமேல் வாழ்க்கையே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான் குரோக்கடைல். முடிஞ்சா காப்பாத்திக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கையில தான் இருக்கு, இந்த இடத்துல நீ தான் சூதாடி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் குரோக்கடைல். இப்போ நீங்க இருந்து போய் ரெபல் ஆர்மி ராயல் ஆர்மி ஸ்டாப் பண்ண போறியா இல்லனா இந்த 10 லட்சம் மக்களை இந்த 4 பைரட்ஸை காப்பாத்த போறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாட்டுல இருக்க எல்லாருமே முட்டாளு தான். ஆல்ரெடி ஒரு முட்டாள் ஊபால இருக்கா, நீ பாத்தில ஒரு ஓல்டு மன் மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கான். அவன் தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். டே அந்த ஓல்டு மனை பத்தி நீ என்னடா பேசணும்னு சொல்லிட்டு லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். டோட்டோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல அவன் 6 வரும்னு சொல்லிட்டு இன்னும் தோண்டிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அவன் விடதான் மாட்டுக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் குரோக்கடைல். அவரை பத்தி பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ராகட் லூஃபி நான் சொல்றதுக்கு பதில் மட்டும் சொல்டா, ஒரு மண் புயல் வந்து ஒரு இடத்தை அழிக்கும் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே லூஃபி பழசை யோசிச்சு பாக்குறான் டோட்டோவை பத்தி. நீ என்னடா சொல்ல வரன்னு சொல்லிட்டு விவி பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா தாத்தா என்ன மண்ணை தான் தோண்டிக்கிட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மண்ணை நான் தோண்டிக்கிட்டே இருப்பேன்டா, ஒரு நாள் இந்த இடத்துல தண்ணி வரும், அதை நான் பார்க்க தான் போறேன்னு சொல்லியிருக்காரு அவரு. டே அப்ப அந்த தண்ணி வரதை எடுத்து உடைச்சதே நீ தானா, நீ பார்த்த வேலையான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க மணல் புயல் வர வச்சதே குரோக்கடைல தான் இருந்திருக்கான். நான் என்னோட கிங் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், அவர் இந்த கிங்டத்துக்கு ஒண்ணு ஏமாத்தலாம் மாட்டாரு, அவரை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு டோட்டோ சொல்லி இருந்திருப்பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு விவி மிரளுதா. மிஸ் ஆல் சண்டையும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கா. ஒரு பக்கம் தண்ணியும் உடச்சுக்கிட்டு கீழே இருந்து மேல வருது. விவி ஏதாச்சும் பண்ணு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள இருந்து. என்னோட கிங்டமா இல்லன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸா, இப்ப நான் என்ன பிளான் பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நான் இப்ப இங்க இருந்து அங்க போனாலுமே என் கதையை முடிச்சிருவான், இப்ப எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. இந்த கண்ட்ரி பீப்புளையும் காப்பாத்தணும், என் நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால இவன் கதையை முடிச்சிடான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணான்னு போறா. ஆனா அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டா. தாரதாரே அழுவுதாவா. விவி நீ ஏதாச்சும் பண்ணு, நாங்க இங்க இருந்து வெளியே வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. எப்படிடா நான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ராகட் லூஃபி உன் வாழ்க்கை கண்டி கடைசியில கெஞ்ச ஆரம்பிச்சியாடா, உன்னை பாக்கே பாவமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நான் உன்னை என் வாழ்க்கை கண்டி பயந்து இருக்கலடா, நான் மட்டும் இங்க இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை யாரடா அடிக்க முடியும், நான் அவளுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன்டா உன்னை அடிப்பான்னு சொல்லிட்டு. அதுக்காண்டி தான்டா நான் வெளியே வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நீ எல்லாம் ஒரு பொடியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ தாண்டா பொடியன், நான் ஆடி பார்த்தது இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. சரி மிஸ் வெனஸ்டே நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்னு சொல்றான். சடனா பார்த்தா பனானா கேட்டரே வெளியே வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. வேற லெவலா வந்து நிக்காது. விவி அது கதைய முடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னடா பேசுறாது அவ்வளவு பெருசா இருக்குடா. விவி முதல்ல இங்க இருந்து ஓடு, வேற வழி கிடையாது சொல்றாங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் ஏகப்பட்டனா வருது. எல்லாமே இந்த விண்டோ உள்ளடி உள்ள இறங்க வருது. சடனா ஒண்ணு அடிக்கலான்னு வருது. பீகாக் ஸ்டிங்னு சொல்லிட்டு அடிக்க போறா. ஒரு கடிதான் கடிக்கி
அங்க உள்ள வழிப்பதே உடச்சு எரியுதுங்க. ஸ்ட்ரெயிட்டா விவியை நோக்கி அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டுங்க அந்த முதல்ல எல்லாமே. விவிங்கிறது தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு கத்துறாங்க, எல்லாம் உன்னை கடிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு ரிங் அடிக்கி யாரோ ஒரு ஆள் கால் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, மிஸ் ஆல் சண்டே. உடனே மிஸ் ஆல் சண்டே இந்த போன் அட்டன் பண்றா, நான் பேசுறது கேட்கான்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கு. டே நீ மில்லியன்ஸ்ல ஒரு ஆளு தானடா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் மினி டிரான்ஸ்பான்ஸ்ல இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லாதான் இருக்கு, நீ பேச வேண்டியதை பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரடா அவன் புதுசா வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபி குரூவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. crocodile பேச ஆரம்பிக்கான். டே இந்த வாய்ஸ் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. நான் இப்ப கால் பண்ணிருக்கிறது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நம்ம சாஞ்சி தான் பேசிக்கிட்டு இருக்கான். வரல கேட்டனே crocodile மிரண்டுட்டான். டே இது அன்னைக்கு பேசணும்லான்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சிருக்கியாடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் 3 சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நான் அன்னைக்கு பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 சொல்லிருப்பான். உன்னை crocodile சொல்றான், டே ஸ்ட்ரா ஹெட் குரூல உள்ள 4 பேரை நான் லாக் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் crocodile. டே இன்னும் மிச்சம் இருக்குது ஒரே ஒரு பெட்டு மட்டும் தான்டா, அதே நான் லாக் பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இன்னும் மிச்ச ஆள் யார் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே இது யாரடா பேசுறான்னு சொல்லிட்டு லூஃபி குரூவே முழிக்காங்க. டே இது நம்ம சாஞ்சின்னு சொல்லிட்டு லூஃபி கத்த போறான். டே நம்ம எதிரிக்கு கூட நம்ம சாஞ்சியை தெரியாதா, இப்ப தாண்டா உங்களுக்கு ஒண்ணு புரியுதா, மிஸ்டர் 2 நம்ம சாஞ்சியை பார்த்தது இல்ல, மிஸ்டர் 3 நம்ம சாஞ்சியை பார்த்தது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடா சாஞ்சியும் சோப்பர்னு வெளியே தாண்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. சரிடா அவ பேசுறது யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் crocodile. நான் தாண்டா மிஸ்டர் பிரின்ஸ் சொல்றான். மிஸ்டர் பிரின்ஸ் நீங்க யாரு எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு crocodile கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பத்தி இன்ஃபர்மேஷன் நான் உன்ட்ட எப்படிடா கொடுப்பேன், நான் என்ன முட்டாளான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. அன்னைக்கு நீ தாண்டா மிஸ்டர் ஜீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரின்ஸ் எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். நாங்க மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. உடனே மிஸ்டர் பிரின்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னோட குரு ஓன்ட்ட தான் இருக்காங்களடா, இதுவே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சடனா அவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு சுடுற சத்தம் கேக்குது. உடனே மிரளுதாங்க. சார் கவலைப்படாதீங்க சார், இந்த பிரச்சனை பண்ண நான் சுட்டு தள்ளிட்டேன் சார், மிஸ்டர் பிரின்ஸும் கிடையாது ஒருத்தன் கிடையாது, இவனை லாக் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சாஞ்சியை சுட்டாங்களான்னு சொல்லிட்டு மிரட்டாங்க. இப்போ நீ யாரடா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான். சார் ரெயின் டின்னருக்கு முன்னாடி ரெயின் பேஸ்ல தான் சார் நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கேசினோக்கு ஃப்ரண்ட் கிரேட்ல இருக்குன்னு சொல்றான். சாஞ்சி மாட்டிக்கிட்டானான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டாங்க. நம்மளோட கடைசி நம்பிக்கையே போயிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. சரி வாங்க நம்ம ஃப்ரெண்டு கேட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு crocodile அங்க இருந்து கிளம்புறான். இன்னும் மில்லியன்ஸுக்கு வந்து நம்ம பாஸ் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இது வரைக்கும் நான் இருக்க இடத்துல வந்து நான் லோக்கல் ஹீரோ தான் நினைச்சிருக்காங்க. நான் இதான் மிஸ்டர் ஜீரோன்னு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி கேசினோட ஓனர் தான் நினைச்சிருப்பாங்க. நம்ம அதுபடி போவோம்னு சொல்றான் crocodile. ஒரு பக்கம் முதல்ல பாஞ்சு விவியை கடிக்க ஆரம்பிக்கி. உடனே விவி மேலே ஏறி போறாவா. உடனே விவி சொல்றா, டே இன்னும் தண்ணி ஃபுல்லா நிறையலடா, நான் சீக்கிரம் வெளியே போயிட்டு ஹெல்ப்புக்கு யாரையாச்சும் கூட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ எங்களை மட்டும் காப்பாத்தலனா வேற வழியே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். ஒரே ஒரு சான்ஸ் சாப்பர் மட்டும் தான், அவன் தான் வெளியே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமி ஒரு பக்கம் விவி வேகமா போக போறா. அதுக்குள்ள பார்த்தா crocodile ஒரு போடு போடுறான் விவியவே. அடிச்சடியில விவி செதறிட்டா. விவி இழுத்து கீழே போட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டே விவி ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க கடந்து சாவு, நாங்க எல்லாரும் இங்க போய்கிட்டு இருக்கோம், இன்னும் ஏகப்பட்ட முதல்ல வரும், அதுகளும் உன்னை சாப்பிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட டீம்ல ஒரு மிஸ்டர் பிரின்ஸ் இருக்காம்ல, அவனையும் கூட்டு வரேன், அவனை பணமாக்க போறேன்னு சொல்லிட்டு crocodile போய்கிட்டே இருக்கான். லூஃபி டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் மேல கட்டுறாங்க. crocodile முன்னாடி வரான். ஓனர் நீங்களான்னு சொல்லிட்டு அங்க உள்ள மேனேஜர் பேச ஆரம்பிக்கான். ராயல் ஆர்மிக்கு ரெபல் ஆர்மிக்கு ஏகப்பட்ட சண்டை வந்துருச்சு, அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மேனேஜர் கேக்குறான். அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான்டா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டில இந்த பிரச்சனை வரப்போது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் சொல்றான் அவன். உடனே அவன் வெளியே வந்தோடனே, டே crocodile வந்துட்டார்டா, இவர் வருது ரேர்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, அவனை பார்த்து கொண்டாடுதாங்க அவங்க. அடுத்த சீனே மிஸ்டர் ஒன்னா கட்டுறாங்க. அவனுக்கு கொடுத்த பிளான் டைம் முடிச்சுட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் மிஸ்டர் 2 வந்து மிஸ்டர் 1 மாதிரி மாறி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி உன்னை அடிச்சோம்லடா, அப்பவே உன்னை தொட்டுட்டேன், அதனாலதான் ஒன்ன மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மிஸ்டர் 2. டேய் நீங்க ஃபன்னாவே இல்லடா, உங்களை பாக்கே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மிஸ்டர் 2. அதுக்கடுத்து பார்த்தா அங்க நானவனால வேலையை முடிச்சுட்டு இவனை எங்க போய்கிட்டு இருக்கானுங்கன்னா அலுபர்னாக்கு தான் போய்கிட்டு இருக்கானுங்க. அங்கேயும் புதுசா பிரச்சனை ஆரம்பிக்க தான் போறானுங்க அவனுங்க. திரும்பி கட் பண்ணி விவியை தான் காட்டுறாங்க. நான் இங்க சாகலாம் கூடாது, இவங்களும் சாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவி பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் பனானா கட்டுற குதிச்சு வந்துகிட்டே இருக்கு. சடனா விவி தப்பிச்சு மேலே ஏறி போய்கிட்டு இருக்கா. திரும்பி பாஞ்சு வந்து கடிச்சு கொதறுது. அது திருக்க கிளாஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு. என்னடா பண்ண, சீக்கிரம் இந்த இடம் ஃபுல்லா நிறைஞ்சிருமாடா, தண்ணி நிறையுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் பொறுங்க, நான் ஆளை போய் கூட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. ஒன்னதான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் crocodile வெளியே வரான். என்னன்னு பார்த்தா எல்லாருமே அடிபட்டு கிடக்குறாங்க. இந்த வேலையை பார்த்தது வந்து பெல் த ஃபால்கன் தான். அவன் தான் இவனெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருப்பான். நான் கடைசியா பாக்கல அவன் தான் இங்க நின்னான்னு சொல்லிட்டு இருக்கான் மிஸ் ஆல் சண்டே. உங்களுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் crocodile கட்டிக்கிட்டு இருக்கான். சார் அடிச்சதே மிஸ்டர் பிரின்ஸ் தான் சொல்றான் ஒருத்தன். டே அவனை நீங்க புடிச்சிட்டீங்களா நினைச்சுன்னு சொல்றான் crocodile. இப்ப எங்கடா போனான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் அவன் சவுத் பார்ட்டை நோக்கி தான் போனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். நீ தப்பிச்சு போகடா பாக்குற, நான் உன்னை பார்த்துட்டேன்டா, உன் கதையே முடிக்க போறேன்னு சொல்லிட்டு crocodile ஜெட்டு மாதிரி crocodile போறான். இங்க ஒரு பக்கம் விவியோ வெளியே வந்துகிட்டு இருக்கா. ரெயின் டின்னர்ல உள்ள பிரிட்ஜ்
பிரிட்ஜ் வர உடைச்சிட்டாங்க, கிராஸ் பண்ணவும் இனிமேல் முடியாது. வேற மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குன்னே புரியல. ஐயோ என்னால வெளியே போக முடியாதான்னு சொல்லிட்டு விவி பாத்துக்கிட்டு இருக்கா. நீ வெளியே போய் என்ன பண்ண போற? வெளியே போனா பெராக் ஒரு இந்த பக்கம் வந்துருவாங்க, அதனால நீ போவாதன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. அந்த சத்தமே சாஞ்சியோட சத்தம் தான். கவலைப்படாத விவி, சாப்பரை வந்து பகடக்கையா வெளியே அனுப்பியிருக்கேன், இனிமேல் இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. நம்மளும் வேற லெவல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கான். அந்த அவனோட பிரின்ஸ் ஓகேவா, பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட்ல சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அங்க மறந்து. See you, bye.